தோசை பண்ணா சப்பாத்தி மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன இவ்வளோ நல்லா இருக்கு? திங்கறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏய் என்னடி இது? காலையில இருந்து மாடியில எந்த சத்தமே காணோம். அதானே வெங்கடேச பெருமாள் சுப்பிரபாதமும் முருகன் சுப்பிரபாதமும் மாறி மாறி கேட்டுட்டு. இன்னும் எழுந்திருக்கலையோ என்னவோ. இப்போ யார் எழுந்துக்கலங்கிற? பெருமாளும் முருகனுமா? இல்ல, தம்பதிகளை சொல்றேன். மணி 11 இன்னுமா எந்திருக்காம இருப்பாங்க? அத்தை நியூலி மேரிட் கப்பல் இல்ல, எழுந்திருக்க நேரம் தான் ஆகும். என்ன பார்க்குற? சிரிப்பு அப்ரப்டா கட்டானதை பார்த்தா நம்ம பற்றி தான் பேசிட்டு இருப்பான்னு தோன்றதா? காதில் விடாத வரைக்கும் க்ஷேமம் விடு. கேட்டு பார்த்துடலாங்கிறியா? கேட்டுட்டா போச்சு. என்ன குழந்தைகளா, எங்களை பற்றி பேசலையே? இல்லைன்னா சந்தோஷம். எங்களை பற்றி தான்னா இன்னும் சந்தோஷம். நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணுமே. ஒன்றும் இல்லை, திடீர்னு தோணித்து தம்பதி சமயத்தில் திருப்பதி போனோம், பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம், பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோம். அப்பாளுக்கு நான் இந்த பிரசாதம் கொடுமா, வாங்கிக்கோங்க. யோ எச்ச டேபிள் வைக்காத, கையில கொடு. பிரசாதம் வாங்கிக்க மாட்டேல? எங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கலையா? அவளுக்கு பெருமாளை கண்டா பிடிக்காது போல் இருக்கு. உன் கட்சி அதான் வாங்கிக்க மாட்டேங்கிறா. இதை பாரு குழந்தைகளா, சுத்தி வளைச்சி மூடி மறைச்சு எனக்கு பேச தெரியாது. வெளிப்படையா பேசிடுவேன். மரியாதையை கேட்டு வாங்கிக்கிறவன் இல்லைன்னா, ஆனால் உட்கார சீட்டை கேட்டு வாங்கிட்டுருவேன். உட்காரலாமா? தேங்க்யூ. அன்னைக்கு அவளை ரொம்ப ஒரு மாதிரியா பேசிட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நேச்சுரல். பட் நீங்கள்லாம் ஏன் அப்படி பேசினேன்னு எனக்கு புரியலை. வயசானவா நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம்னா, சின்னஞ்சிறுசுகள் காரண காரியங்களை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கெல்லாம் புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் நான் இல்லை. இட் இஸ் மை பவுண்ட் அண்ட் டியூட்டி டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு நினைக்கிறவன் நான். நாங்க இங்க குடி வந்ததுல உங்க யாருக்குமே அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். வந்தப்புறம் தான் தெரியுது பிரேமியை தவிர வேற யாரும் அவ்வளவா ரசிக்கலன்னு. அதுக்காக உடனே நாங்க காலி பண்ணிட்டு போக முடியுமா? You have to put up with this newly married dynamic couple. It's your fate. What to do? யார் அது? பூஜாவா பிங்கியா? முதல்ல உன் சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். திஸ் இஸ் நாட் அவர் ஒன்லி மேரேஜ். நான் தனியாக கல்யாணம் ஆனவன், அவ தனியாக கல்யாணம் ஆனவா. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆனவா. திஸ் இஸ் அவர் ஃபேட். வாட் டு டு? ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டது நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறதுக்காகவோ இல்லை கட்டில் புரளுறதுக்காகவோ இல்லை. காதல் கல்யாணம் இது எல்லாமே செக்ஸுக்காக தாங்கிற மகா மகா உன்னதமான அபிப்பிராயம் உங்கள் மனசெல்லாம் பதிஞ்சு போகிறதுக்கு ரொம்ப பேர் காரணம். இந்த சொசைட்டி காரணம், சினிமாக்கள் காரணம், பத்திரிகை காரணம், ஏன் நம்ம மனப்பான்மையே காரணம். எனக்கும் இவளுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தையும் அதனால் ஏற்பட்ட வயசுகால திருமணத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இல்லை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னா ஒரு 1/2 மணி அவகாசம் கொடுக்க போகிறோம். 1/2 மணி கூட வேண்டாம், இந்த ஒரு 18-20 நிமிஷம் டிவி சீரியல் பார்ப்பலே அந்த டைம் போகிறோம். ஆனால் நான் சொல்கிற கதையில் கமர்ஷியல் பிரேக் வந்து உங்களை உபதிரவப்படுத்தாது. நீங்களும் ரிமோட்டை கையில் வச்சுட்டு சேனலை மாற்றிட்டே இருக்கக்கூடாது. ஓகேயா? பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டினா என்ன அர்த்தம்? நீ யாரு, என்ன வேணும், என்ன ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? டைவர்ஸ் வேணும். எவ்வளோ வேணும்? 1 கிலோவா 2 கிலோவா? பின்ன என்னம்மா டைவர்ஸ்னா என்ன? மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குற மாதிரி நினச்சிட்டேளா? கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. 2 பேர் சரின்னு அக்ரி பண்ணிட்டா உடனே கல்யாணம் பண்ணி விடலாம். ஆனால் கல்யாணம் ஆன தம்பதிகள் 2 பேருமே பிரியணும்னு நினைச்சா கூட
அவ்வளோ ஈஸியாக டைவர்ஸ் கிடைச்சிடாது. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. டைவர்ஸ் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியாச்சா? இல்ல, அதுக்கு முன்னால ஒரு சின்ன அட்வைஸ் வேணும். நோ 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 நோ, இதுக்கெல்லாம் நான் அட்வைஸ் கொடுக்க மாட்டேன். டோன்ட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் மீ. என்ன கேட்டா கோர்ட்டுக்கு வெளியில போய் 2 பேரும் சமரசமா போயிடுங்கன்னு சொல்லுவேன். லீகல் ஒப்பீனியன் கேட்க நான் என்ன லாயரா? ஃபேமிலி கோர்ட் மேஜிஸ்ட்ரேட். விளையாடுறியா? சார் யார், உன் ஹஸ்பண்டா? தம்பி மாதிரியா இருக்கா? இவங்ககிட்ட இருந்தா டைவர்ஸா? இப்படி ஒன்னா வந்தே மியூச்சுவல் கன்சென்ட்டா? எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? இவர் என்னோட கிளையண்ட், நான் லாயர். பாழா போச்சு போ. நீயே ஒரு லாயரா? உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. ஐ எம் ட்ரைங் டு செல் ஊசி இன் கொல்லந்தரு. வாட் இஸ் திஸ்? இல்ல, இது அர்ஜென்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட். பேப்பர்ஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா சில விஷயங்கள் கேட்கணும். கொஞ்சம் விட்டா டேபிள் கடியில கவரே கொடுப்ப போல இருக்கு. இந்த பாரு, ஃபேமிலி கோர்ட்ல தினம் ஆயிரக்கணக்கான கேஸ் வரும். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஃபேமிலி கோர்ட் நீதிபதியா தம்பதிகளை சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணுவேனே தவிர டைவர்ஸ் அவ்வளவு சுலபமா கொடுத்துட மாட்டேன். திஸ் இஸ் மை பிரின்சிபல். இல்ல, நீங்க தான் எப்படியாவது. நோ 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 ஆர்குமெண்ட்ஸ். என் பேர் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லு, என் பேர் என்ன? மிஸ்டர் வரதன். அதான் இல்ல, மிஸ்டர் வரதன் அலையஸ் இன்டெகிரிட்டி. ஃபர்ஸ்ட் கெட் அவுட். இப்படித்தான் எங்க முதல் சந்திப்பே சினிமால வர மாதிரியா மோதல்ல தான் ஆரம்பிச்சுது. அதுவும் முதல் சம்பாஷணையே டைவர்ஸ் விஷயமா தான். அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தது. நான் 2.5 மணி நேரம் ஆர்கியூ பண்ணினேன் கோர்ட்ல. தான் மேஜிஸ்ட்ரேட்ன்றத கூட மறந்துட்டு இவர் கை தட்டின்டே இருந்தார். வாசுகி அழிச்சு வந்த தம்பதிகளுக்கு விவாகரத்து கொடுத்து பிரிச்சேன். ஆனா நானும் வாசுகியும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம். செக்ஸ் அட்ராக்ஷனால இல்ல. அவ ஒரு லோன்லி உமன், நான் ஒரு விடோயர். வாசுகிய ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ரொம்ப புத்திசாலி, தமிழ்ல அபார ஞானம். ஒரு நாளை கேட்டேன், என்ன வாசுகி தலையில அதுக்குள்ள நர என்னதுன்னு கேட்டேன். நரை வாலிப நாடகம் முடிந்தவுடன் விடப்படுகின்ற திரை. வயோதிக நூலுக்கு வயது எழுதுகின்ற முன்னுரை, அதுவே நரை அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அப்படியே அசந்து போயிட்டேன். என்னது அழகா புது கவிதை மாதிரி பேசுறியே அப்படின்னு. புது கவிதை தான் இது, ஆனா நான் எழுதல, கவிஞர் வாலி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். அவளுடைய தமிழ் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடாடாடாடா, ஏன்டா தமிழ் படிக்காம விட்டுட்டோன்னு எனக்கு தோணித்து. அவளுடைய புத்தி கூர்மை என்னை மயங்க வச்சது. அப்படியே அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சோம். இது ஒரு இன்டலெக்சுவல் கம்பானியன்ஷிப். அதுக்குள்ள நானும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன். ஃபேமிலி கோர்ட்டு, நீதிபதி, தினம் விவாகரத்து வழக்கு. மனசாட்சி எப்படி இருந்தாலும் சட்டப்படி விவாகரத்து கொடுக்க வேண்டியிருக்கே. எத்தனை ஜோடிகளை பிரிச்சு வச்சேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப பிராயச்சித்தம் நடந்துட்டு இருக்கு. யோகமைஸ்வரம் பூத புர்ணஸ்த பூதஸ்து மம ஆத்மா அபூத பாவனஹா. நான் ரிட்டையர்ட் மேஜிஸ்ட்ரேட், அவ பிராக்டிசிங் அட்வொகேட். டவுட்ஸ்லாம் கேட்க வருவா. ஒருவேளை கிரியேட் பண்ணிட்டு வருவாளா இருக்கும்.
ஒரு மனுஷனுக்கு எப்போ யார் மேல எந்த மாதிரி ஈடுபாடு ஏற்படும்னு யாரால சொல்ல முடியும்? இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சேன். ஐ எம் மேரிடுன்னு சொல்றதா ஐ வாஸ் மேரிடுன்னு சொல்றதான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, அது மார்ஜ் மேரேஜ். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எந்த காலத்திலயும் யாருக்கும் கிடைக்க முடியாது, கிடைக்கவும் கூடாது. அப்பா சின்ன வயசுல போயிட்டார். நாங்க ரொம்ப ஏழை. சமயக்காரியா இருந்ததா எங்க அம்மா என்னை படிக்க வச்சாங்க. அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர். இன்னும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் கண்ணை மூடணும்னு உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தா. வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு தரக சொன்னா. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். மற்ற விஷயம்லாம் கண்ணை மறைச்சிடுது. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அம்மா வெளிநாட்டுக்கு போய் குடுத்தனை பண்ண ஆரம்பிச்சப்பறம் தான் தெரிஞ்சது அவர் ராட்சசம் மட்டும் இல்ல, சொல்றதெல்லாம் போய் பண்றதெல்லாம் பித்தலாட்டம். செக்ஷன் 420 இருக்க, அது பர்சானிஃபைட் புருஷன் உருவத்துல. சொல்ற பொய்க்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்தா 40 பக்கம் நோட் புக் போடணும். 40 பக்கம் போருமா? அதை சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னால தனக்கு ஒரு 10 வயசு குறைச்சி சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டான். அதை சொல்லு. ஏமாந்தது அதுல மட்டும் இல்ல, பெரிய உத்தியோகம்னு சொன்னா. ஆனா தகுடு தத்தம் தான் உத்தியோகம்னு அப்புறமா தான் தெரிஞ்சுது. சீட்டிங் தான் பொழப்புன்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஏற்கனவே இந்த வைஃப் செத்து போயிட்டான்னு சொன்னா. போய் பார்த்தா உயிரோட இருக்கா. இருந்துட்டு போட்ட பாவம். ஆனா செத்து போயிட்டான்னு சொல்லி தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டா பாவி. சிட்டிசன்ஷிப்காக அந்த ஊர்க்காரியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. 47 நாட்கள் சினிமா மாதிரி. பண்ணின ஹிம்சை சகிக்கல, பொறுக்க முடியல. அப்பெல்லாம் என் தலைமுடி ரொம்ப நீளமா இருக்கும். அதை கட் பண்ண சொன்னா மாட்டேன்னு. ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கப்போ கட் பண்ணிட்டா. அப்புறம் முடி வளரவே இல்லை. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது எனக்கு. இந்தியாவுக்கு ஓடி வந்துடலாமா நினைச்சேன். பட்டா புரியல. வயத்துல வேற 6 மாசம் குழந்தை. எப்படி தப்பிக்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்த நேரத்துல ஆண்டவனே வந்து என்னை காப்பாத்தினா என் புருஷ ரூபத்துல. ஒரு நாள் வெளியில போனவன் திரும்பி வரவே இல்லை. மறுநாள் காலையில பேப்பர்ல அவன் போட்டோ வந்திருந்தது. ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டு தலை மறைவாயிட்டான்னு. ஐ ஸ்டார்டட் ஹேட்டிங் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். இருந்தாலும் பிறந்த குழந்தைக்காகவாது நான் உயிர் வாழ்ந்தே ஆகணும். அதுக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஒரு தொழிலதிபர் வீட்டில் சமயக்காரியா இருந்துட்டு வக்கீலுக்கு படித்தேன். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஒத்து போகாத தம்பதிகளுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்கறத தொழிலா வச்சுக்கிட்டேன். வாசுகி, அந்த குழந்தை மேட்டர் சொல்லியே, அதை சொல்லு. குழந்தைக்கு 6 வயசு இருக்கும். பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்திருக்கு. எங்கேயோ வேடிக்கை பார்த்துருந்தேன். ஒரு லாரி வந்து இவரோட கதையெல்லாம் கேட்ட நான் கண் கலங்கி போனேன். அதுக்கப்புறம் தான் அடிக்கடி மீட் பண்ணோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்ச சின்ன சின்ன உதவியெல்லாம் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆச்சு. காலப்போக்கில் அதுவே ஒரு கம்பேனியன்ஷிப்பாகவும் மாறிடுது. வக்கர புத்திக்காராளுக்கு இந்த கம்பேனியன்ஷிப்லாம் வக்கரமா தானே தெரியும். வெறும் வாய மெல்றவாளுக்கு இது பத்தாதா? வதந்தி பரவ ஆரம்பிச்சுது. ரொம்ப கேவலமா இருக்கு. கேட்கறதுக்கே நாராசமா இருக்கு. மனுஷாளுக்கு ஆசை வரலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு, ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் வயசுல மூத்தவாளா இருந்தாலும் இப்படி ஊர் சிரிக்கா போல நடந்து கூடாது. இது என் புள்ள. அண்டாசல்ல இருக்கிறவாள்லாம் கேட்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே வாசிக்கு தான் உனக்கு மாமியாரான்னு வெக்கம் புடுங்கி திங்கிறது. தெரியறதோ இல்லையோ, இது என் மாட்டு பொண்ணு மருமகள். வெளியில தலை காட்ட முடியல. வெளியில தலை காட்ட முடியலையா? தலையில முக்காடு போட்டு போங்க. எல்லாருமா சேர்ந்து சாட்சி கொண்டு நிக்க வச்சு என்ன குறுக்கு விசாரணை பண்றீங்களா? நானே மேஜிஸ்ட்ரேட்டடா. இந்த பிளாட்டனிக் ரிலேஷன்ஷிப்லாம் புரியறதுக்கு உங்களுக்கு மனப்பக்கம் இல்லை. ஆமா, பிளாட்டானிக் என்ன போடலாங்க.
பிளாட்டானிக் லவ், பிளாட்டானிக் லவ். இந்த போர்வையில பெருசுங்கெல்லாம் பண்ற அயோக்கியத்தனம் அது. ஸ்ரீதரா, வார்த்தை அளந்து பேசுறா. நாக்கை இழுத்து வச்சு ஒட்ட நறுக்கிடுவேன். இது எங்க அம்மா, எனக்கு ஒரே சப்போர்ட். என்ன பேசுறே நீ? என் பிள்ளைய பத்தி எனக்கு நன்னா தெரியும்டா. பாவம் அந்த ஸ்மார்த்தா பொண்ணு வாசுகி, அவ வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டிருக்கா. அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லியிருக்கான். 4 இடங்கள்ல அவளை சந்திச்சிருக்கான். சந்திச்சிருக்காருன்னு சொல்றதுக்கு பதிலா சந்தி சிரிக்க வச்சிருக்காருன்னு சொல்லணும். ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஃப்ரெண்ட்ஷிப்ல மீட் பண்ணா அவ உடல் சுகத்தை தேடி அலையிறான்னு அர்த்தமா? அதான் அர்த்தம். எல்லாரும் அப்படித்தான் நினைப்பா. ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஹேவிங் an illicit affair with that woman. என் மனசாட்சி கிளியரா இருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் எனிதிங் டு எனிபடி. ஊர் வாயை அடைக்கணும், அவங்கெல்லாம் கண்டபடி பேசுறத நிறுத்தணும். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற நீ? நாங்க உங்க கூட இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க அந்த அம்மா யாரது வாசுகி. இப்ப என்ன, ஓ வாயி, உன் ஆம்பியா வாயி, ஊர் உலகத்தோட வாய் எல்லாத்தையும் ஒரேடியா மூடணுங்கிற? அதானே? மூடுறேன். எப்படி மூட போறேன்னு எங்களுக்கு தெரியணும். அவளை ஊரை விட்டு அனுப்பிடுறேன்லப்பா. ஏன் அனுப்பணும்? அவளை நான் கல்யாணமே பண்ணிடுறேன். What you people consider as illicit and illegal becomes legal overnight. இப்போ வாயடிச்சாச்சா? அட்ரா சக்கன் ஆனா அந்த அளவுக்கு வந்தாச்சாப்போ? அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டதே நீங்க தான். இத்தனை நாளா அந்த நினைப்பே எனக்கு சுத்தமா இல்ல. வரதா, நீ ஏண்டா தொண்டை தண்ணி வைத்த அந்த சுண்டக்காப்பையிலிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க? உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உனக்கு எது சரின்னு படுறதோ அதை பண்ண வேண்டியதானே? பெருமாள் இருக்கான், அவனுக்கு தெரியும் உன்னை பத்தி. எப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேளோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். ஆமா, சொல்லிட்டேன். நீங்க ஏன் போனோம்? நான் தான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. அடடா, தனி கொடுத்துரும் போறாரு. தனி கொடுத்தனும் ரொம்ப நாளாவே இதுதான் பிளான். இப்ப குட்டு உடஞ்சு போச்சு. எப்ப பெத்த தகப்பனிய சந்தேகப்பட்டுட்டியோ, எப்ப எங்க புனிதமான உறவிய கொச்சப்படுத்தி பேசிட்டியோ, நான் ஏன்டா இங்க இருக்கணும்? நானே போறேன். எனக்கு என்னுடைய சேவிங்ஸ் இருக்கு, பென்ஷன் இருக்கு. நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கு போறோம். நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிய. இந்த வீடு, அவுட் ஹவுஸ், அதுல வர இந்த ரெண்ட் எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சுக்கோ. இந்த ராஜ்யத்தை நீயே ஆண்டுக்கோ. எனக்கு என்ன, க்ஷேமமா இருந்தா சரி. அம்மி மிதிக்கல, அருந்ததி பார்க்கல, வீடியோ எடுக்கல, வேத மந்திரங்கள் சொல்லல, வேண்டியவா யாரும் வரல. வெங்கடேஷ் பெருமாள் நிச்சயமா வந்திருப்பார். ஜஸ்ட் 3 of us ரிஜிஸ்டர்ட் மேரேஜ். சுருக்கமா சொன்னா இது எங்களுக்கு தனி கொடுத்தனம் இல்லை, தன்மான கொடுத்தனம். இப்ப சொல்லுங்க, நான் மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தவன், நாணயமான நீதிபதியா இருந்தவன். இந்த பெருசு சின்னஞ்சிறுசுகள் உங்க தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன். நாங்க செஞ்சது தப்புனா சொல்லுங்க, நாங்க வேற இடத்துக்கு போயிடுறோம். ஆனா ஒரு 10 நாள் டைம் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒரு ரியாக்ஷன் இல்ல? Nida